அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அறிவான கதை சொல்ல போறேன். வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒருத்தன் கடவுள்கிட்ட, கடவுளே நான் எப்படியாவது சீக்கிரமா பணக்காரனாகணும் அப்படின்னு வேண்டுனானா. அப்போ கடவுள் அவன்கிட்ட உன்னோட அறைய சோதனை செஞ்சு பாரு அப்படின்னு சொன்னாராம். உடனே அவனும் ஆர்வம் தாங்காம வீட்டுக்கு வந்து அவன் ரூமுக்கு போய் பார்த்தானா. அவன் ரூம்ல இருந்த எல்லா பொருளும் பேச ஆரம்பிச்சுதான். மேலே இருந்த சீலிங் அவனை பார்த்து உன்னோட எண்ணங்களை எப்பவும் உயர்வா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு பக்கத்துல இருந்த கடிகாரம், தம்பி நேரத்தையும் மதிக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிச்சான். கேலண்டர் அவனை பார்த்து என்ன மாதிரி தினமும் உன்னை புதுப்பிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிச்சான். அவனோட பர்ஸ் அவனை பார்த்து வருங்காலத்துக்காக சேமிச்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிச்சான். கண்ணாடி அவனை பார்த்து அக்கம் பக்கம் புறம் பேசுறத கவனிக்காத, ஒன்றை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிச்சான். உடனே லைட்டு, அதுக்குன்னு சுயநலமா இருக்காதப்பா, மற்றவங்க லைஃப்ல ஒளியை ஏத்து அப்படின்னு சொல்லிச்சான். அடுத்து ஜன்னல், கரெக்டு தான், பரந்த மனப்பான்மையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சான். கடைசியா படிக்கட்டு, ஏறும்போது கவனமா அடி எடுத்து வை, உயர உயர போகணுங்கிற ஆசையில வேகமா போய் விழுந்துடாத அப்படின்னு சொல்லிச்சான். இதோட இந்த கதை முடிஞ்சிச்சு. இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு அழகான கதையில் நாளைக்கு சந்திப்போம். நன்றி.